அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களின் சட்டப்பணி. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மார்க்க சட்டங்களை முறைப்படுத்தி பெரும் சாதனை புரிந்துள்ளார்கள். இவர்கள் காலத்தில் புதுமையான குழப்பமான பிரச்சனைகள் நூற்றுக்கணக்கில் உருவாகின. அதற்கான தீர்வை குர்ஆன் ஹதீஸின் மூலம் கூறினார்கள். சட்டங்களை ஆய்வதில் குர்ஆன் ஹதீஸ், ஏகோபித்த கருத்து மற்றும் சஹாபாக்களின் சொற்கள் ஆகியவற்றை ஆய்வு செய்வதற்கென்றே உலமாக்களின் ஒரு குழுவை ஏற்படுத்தியிருந்தார்கள். இக்குழு ஒவ்வொரு மசாலாவையும் சட்டத்தையும் குர்ஆன் ஹதீஸின் வழியில் பல கோணங்களில் சிந்தித்து விவாதித்து கூறுவதை எழுதி வைத்து கொள்வார்கள். இந்த மகத்தான பணி 30 ஆண்டுகளில் நிறைவு பெற்றது. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வணக்கவியல், வாழ்வியல், வணிகவியல் என பல்வேறு தலைப்புகளில் ஏறத்தாழ 12,80,000 பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு இந்த சமுதாயத்திற்கு சமர்ப்பித்துள்ளார்கள். இவரின் திறன் கண்டு வியந்த பிற சட்ட வல்லுநர்கள் குர்ஆன் மற்றும் ஹதீஸின் நோக்கங்களை உணர்ந்தவர் அபு ஹனீஃபா என பாராட்டினார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள்: இமாம் அபு ஹனீஃபாவை போன்றதொரு சட்ட மேதையை நான் கண்டதில்லை. சட்டக்கல்வியில் இவர் ஆற்றிய சேவை எல்லோருக்கும் தேவை என கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், இவங்க தான் இமாம்கள். நம்ம பின்பற்றக்கூடிய இமாம் இருக்காங்களே, நம்மளாம் ஹனஃபி மதம். இதோடைய தோற்றம் இவங்கள்ட்ட இருந்தால் வருது. ஹிதாயான ஒரு கிதாப் இருக்குது. இவ்வளோ பெரிய கிதாப், இவ்வளோ மொத்தம் இவ்வளோ வருஷம் இருக்கும். பெரிய சட்ட கிதாப். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம், ஒரு மசாலா வருதுன்னா இமாம் அவர்கள் எத்தனை கோணத்தில் அணுகிறாங்களோ அந்த ஹதீஸ், அந்த குர்ஆனுடைய வார்த்தைகளை வைத்து அத்தனை கோணங்களும் அதில் விளக்கப்பட்டிருக்கும். அதில் இமாம் அவங்க விட்டு சென்ற கிதாப்கள் தான் அதில் பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஒவ்வொரு கோணத்தையும் பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா இவங்க தான் இமாம்கள். நம்மளே இவங்களை மறக்கக்கூடாது. நம்ம ஓகக்கூடிய யாசின்கள் பல இதுகளில் இவங்களுடைய பேரை நம்ம ஞாபகம் வச்சு அவங்களுக்காக நம்ம நிறையா விஷயங்களை எத்தி வைப்பது நம்ம இது கடமையாக இருக்குது. 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். சஃபினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் சிங்கமும். சஃபினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது: நாங்கள் கடலில் பயணம் செய்து கொண்டிருந்த போது திடீர்னு எங்கள் கப்பல் உடைந்து சிதறி போனது. அதன் ஒரு பாக துண்டை நான் பற்றி பிடித்து கொண்டேன். அது மிதந்து கொண்டே சென்று அடர்த்தியான ஒரு காட்டுப்பகுதியில் போய் நின்றது. அங்கு ஒரு சிங்கம் என் மீது பாய்ந்தது. சுதாரித்து கொண்ட நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமை என்றேன். உடனே அந்த சிங்கம் தலை குனிந்து என்னை அதன் மீது உட்கார வைத்து சுமந்து சென்று காட்டில் வெளியில் கொண்டு போய் விட்டது. நான் பாதுகாப்பாக வந்து சேர்ந்தேன் என முஸ்ததர் ஹாக்கிம் இந்த ஹதீஸை பற்றி செய்கிறாங்க. 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. ஹத்தீமுக்கு வெளியே தவாப் செய்க. அல்லாஹ் கூறுகிறான்: குர்பானிக்கு பின்னர் அவர்கள் தம் அழுக்குகளை நீக்கி தலைமுடி இறக்கி நகம் வெட்டி குளித்து தங்கள் நேர்ச்சிகள் நிறைவேற்றி அதற்கு அந்த புனிதமான பூர்வீக ஆலயத்தை தவாஃபும் செய்ய வேண்டும். விளக்கம்: காபா ஆலயத்தை தவாஃப் செய்ய அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். ஹத்தீம் என்பது காபாவின் பகுதியை சேர்ந்ததாகும். எனவே ஹத்தீமுக்கு வெளியிலேயே தவாஃப் செய்வது வாஜிபாகும். பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் அந்த காஃபாங்கிறது ஹத்தீமோடு சேர்த்து தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ ஒரு வெள்ளப்பெருக்கில் அது சிதிலமடையுது. மீண்டும் கட்டலாம் அப்படின்னு நினைக்கும்போது ஹலாலான பொருளை கொண்டு கட்டணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க குறைஷிகள். எப்போ? நபித்துவத்துக்கும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 35 வயசு அந்த நேரத்தில். அப்போ ஹலாலான பொருள்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட பெரும் செல்வம்லாம் இருந்துச்சு. ஹலால் ரொம்ப குறைவாக இருந்துச்சு. அப்போ அந்த காபா கட்டுறதுக்கு எல்லாம் கல்லை கொண்டு வந்து வைக்கிறாங்க, பொருளை கொண்டு வந்து வைக்கிறாங்க. பார்த்தா அது பத்தில். கடைசியில் என்ன பண்ணுறாங்க, சரி இவ்வளோன்னு கட்டினா போதும்னு சொல்லிட்டு காபாவுடைய கொஞ்சம் பகுதியை விட்டுட்டாங்க. அதுதான் ஹத்தீம் பகுதி. அப்படி ஒரு வட்டமாக இருக்கும். இதுக்குள்ளே தொழுகிறவங்க காபாக்குள்ளே தொழுத மாதிரி. அது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஏன்னா இன்றைக்கி அது முழுமைப்பட்டிருந்தால் அந்த இடத்துக்குள்ளே உலகத்திலிருந்து போகிற எல்லாரும் சேர்ந்து உள்ளே போய் தொழ முடியுமா? தொழ முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய நாட்டம். எனவே அந்த கொஞ்சோண்டு பகுதியை விட்டுட்டு இருக்கிற ஹலாலை வச்சு அந்த காபாவை பரிபூர்ணப்படுத்துகிறாங்க.
எனவே தான் நம்ம ஹத்தீம் பகுதியில் தொழுவதும் அந்த காபாக்குள்ளே தொழுவதை போன்றுதான். ஆனால் நான் விசாரிச்சு அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, இதை மீண்டும் இடிச்சிட்டு முழுமையாக அந்த பகுதியோடு சேர்த்து கட்டணும் என்பதாக. ஆனால் நாம் இந்த வழிமுறை காட்டி சென்றுட்டால் பின்னாடி வரக்கூடிய ஹுலஃபாக்கள் மன்னர்கள் என்ன செய்வாங்க, அந்த ஆட்சியாளர்கள்லாம் இடிச்சு கட்டுறதையே ஒரு ஃபேஷனாக வச்சுக்கோங்க சொல்லிட்டு நம்ம சாஸ்திரத்தை செய்யலாம். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. பொறுமை மற்றும் முஸ்லீமாக ஈமானுடன் உயிர் பிரிய இந்த துவாவை வழக்கமாக உதவும். ரப்பனா அஃப்ரிக் அலைனா சபுரன் வதவஃபனா முஸ்லிமீன். எங்கள் ரட்சகா எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக. எங்கள் ரட்சகா எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக. முஸ்லிம்களாக எங்களை மரணிக்க செய்வாயாக. சூரா அல்-ஆராஃப். 5வது தலைப்பு ஒரு முக்கியமான சிறப்பு. எல்லா வகையான பாதுகாப்புக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர்ந்தார்கள். காலையும் மாலையும் 3 தடவை ஓதிக்கொண்டால் எல்லா வகையான பாதுகாப்புக்கும் இது பொதுவானதாகும். என்ன துவா பதிவு செய்யலாம். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. இறை கட்டளையை மறந்தால் வேதனை வரும். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவனொருவன் அளவற்ற அருளாளன் அல்லாஹ்வின் நல்லுபதேசத்தை புறக்கணித்து விடுகின்றானோ அவனுக்கு நாம் ஒரு ஷைத்தானை சாட்டி விடுகின்றோம். அவன் இவனது நெருங்கிய நண்பனாகி விடுகின்றான். இன்னும் இந்த ஷைத்தான்கள் அவர்களின் நேரான பாதையிலிருந்து தடுத்து விடுவார்கள். ஆனாலும் தாங்கள் நேரான பாதையில் செலுத்தப்படுவதாகவே அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள் என சூரா ஜுஅஃபிலே அல்லாஹ் கூறுகின்றான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலக செல்வத்தை மட்டும் கோருதல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவரேனும் இவ்வுலகின் பலனை மட்டும் அடைய விரும்பினால் அல்லாஹ்விடம் இவ்வுலக பலனும் மறு உலக பலனும் உள்ளன. அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். சூரா நிசா. 8வது தலைப்பு மறுமையை பற்றி. மண்ணறையில் தொழுகையின் ஆவல். பிரேதத்தை மண்ணறையில் வைக்கப்பட்டதும் சூரியன் மறைவது போன்று அதற்கு தெரிகிறது. உடனே அதில் உட்கார்ந்து கண்களை கசக்கி கொண்டு என்னை தொலைவிடுங்கள் என கூறுகிறது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 9வது தலைப்பு நபிவழி மருத்துவம். தலைவலி வராதிருக்க குளித்து வெளியே வந்த பின் குளிர்ந்த நீரால் கால்களை கழுவிடுங்கள். இதனால் தலைவலியை தவிர்க்கலாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூற முடியாத காலகட்டம் வருவதற்கு முன் அதை மிகுதமாக மொழியுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூற முடியாத காலகட்டம் வருவதற்கு முன் அதனை மிகுதமாக மொழியுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். முஸ்னத் அபூ யஅலாவிலே பதிவு செய்யப்படுகிறது. இது எந்த காலகட்டமாக இருக்கும்? தஃசீரை பார்த்தா தெரியும். அநேகமாக தஜ்ஜால் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குமோ தோன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பயே சொல்லியிருக்காங்க. 1500 வருஷம் ஆச்சு. அப்பயே சொல்லியிருக்காங்கன்னா அப்போ இன்னும் நம்மளுடைய காலம்னா இந்த தஜ்ஜாலோடைய காலத்தை நெருங்கி போயிட்டுருக்கு. அப்போ இப்போ நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். குண்டு போட்டுட்டு காசா மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அது நல்லா பாதுகாத்தான். எனவே நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் எப்பயும் அதிகமாக திக்ர் செஞ்சுக்க வேண்டியதான். செய்யலாங்கண்ணா சொன்னா சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். خير سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.